ஃபைபரும், புரோட்டீனும் ஒரே டிஷ்லையா? ஆமாங்க. அவரக்காய் பன்னீர் பொரியல். அவரக்காய் முட்டை பொரியல் எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குமோ, அதே அளவு டேஸ்ட்டா இந்த அவரக்காய் பன்னீர் பொரியலும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், நான் அப்பர்ணா. வெல்கம் டு மை அட்டல். இதுக்கு 1 வெங்காயம், 1/2 தக்காளி, 4 இடிச்ச பூண்டு, 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ போல் அவரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 4 இடித்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பூண்டுமே கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச அந்த 1 வெங்காயத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1 வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அந்த பூண்டும் வெங்காயமும் வதங்கும் போது வர ஸ்மெல் இருக்கே, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மொத்த ரெசிபிக்கே இந்த 1 ஸ்பூன் உப்பு வந்து போதும். ஸோ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச 1/2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளியும் போட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச அந்த 1/4 கிலோ அவரைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா கரெக்டாக இந்த ஹோல் ரெசிபிக்கே எனக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி தேவைப்பட்டுச்சு. காரத்துக்காக அந்த 1 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி 50 to 75 ml தண்ணி வந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் ஆச்சு அவரைக்காய் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா எடுத்து லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உதிர்த்து வச்ச அந்த 100 கிராம் பன்னீர் 100 கிராம் பன்னீரை வந்து அந்த அவரைக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சு இந்த அவரைக்காவும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த காரம் வந்துட்டு அந்த பன்னீரில் ஏறட்டும். கரெக்டாக ஒரு 1 மினிட் போல் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. இது சப்பாத்தி ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 11 கிராம் ஃபைபர் அண்ட் 19 to 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது என்னடா வெயிட் வாட்சஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, யார் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய்.